திருமழிசை பொறுத்த வரைக்கும் வீட்டிலிருந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீட்டிலிருந்த பெருமாள் கோயில். இந்த கோயில் பார்த்தோம்னா வந்து ஹிடன் ஜெம்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே தெரிந்திருந்தாலும் ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன பார்த்தோம்னா மிக மிக முக்கியமான ஒரு மாதிரி செலிபிரிட்டிஸ் அப்படின்ற மாதிரியோ இல்ல ஒரு பொலிட்டீஷியன்ஸ்ங்கிற மாதிரியோ இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இதோடைய முழு வீரியத்தன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பொலிட்டிக்கல் லெவல்லையும் சரி செலிபிரிட்டிஸ் லெவல்லையும் சரி நிறைய பேர் வெளியில வந்ததை சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. இந்த கோயில்ல வந்த ஒரு விஷயங்கள் முக்கியமாக இப்ப நம்ம வந்து இப்ப ஆஞ்சநேயரோட விஷயத்தை பத்தி நம்ம வந்து சொல்லியாச்சு. என்னெல்லாம் அந்த ஆஞ்சநேயர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க எழுதிய போட்டிருக்கேன். திருமணமாக பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியர் அப்படின்ற மாதிரியான விஷயமா போட்டிருக்கேன். பிருகு மார்கண்டே ரிஷி 2 பேர் தவம் பண்ணும்போது சுவாமி காட்சி கொடுக்கல. ஏன் காட்சி கொடுக்கலன்னு அவங்க யோசனை பண்ணும்போது பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ பிரம்மாவும் சுவாமி தியானம் பண்ணும்போது மகிசார கஷேத்திரத்தில் போய் தவம் பண்ண சொல்லுங்க, நான் வந்து காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து தவம் பண்ணும்போது சுவாமி சீதை புதை சமேத வீட்டிலிருந்த பெருமாள் அஷ்டலட்சுமியோட காட்சி கொடுத்துருக்கார். பெருமாளுடைய முன்பக்கமே பெருமாள் வந்து 8 விதமான லட்சுமியுடன் காட்சி அளிக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த மேல அவருடைய சிரசிலேயே வந்து 4 லட்சுமி, அதுல முன்னால இருக்கக்கூடியவரே வந்து கஜலட்சுமி அப்படின்ற மாதிரி மார்பில் 2 லட்சுமிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் காட்சி அளிக்கிறது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். வினய ஆஞ்சநேயர் அது பேரு. ஆனால் நிறைய பேர் அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணி நடக்க விசா ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு வராங்க. விசா ஆஞ்சநேயர் சொல்லிட்டே வராங்க. அவங்களுக்கு ஃபாரின் போறதுக்கு சான்ஸ் எல்லாம் இது பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்றது எல்லாமே பிரார்த்தனை பண்ணி நடக்க அந்த மாதிரியே கேட்டுட்டே வராங்க. நமசிவாயர். அதாவது இருந்தால் முக்தி, வாழ்ந்தால் முக்தி, பார்த்தால் முக்தி அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு ஸ்தலத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் வந்து பார்த்தோம்னா இந்த திருமழிசை பொறுத்த வரைக்கும் திருமழிசை ஆழ்வார் பிறந்த ஊர். இந்த திருமழிசை அதாவது திருவள்ளூர் போற வழியில பாதிரியே இருக்கு. சென்னைக்கு மிக பக்கத்துல தான், சென்னையிலிருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அது மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த திருமழிசை அப்படின்றது பார்த்தோம்னா மிக மிக முக்கியமான கோவில்கள் நிறைந்த இடம். இதுல ஒரு ஹிடன் ஜெம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு கோவில், ஒரு 2 பெரிய பெரிய கோயில்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயில். ஆனால் அதனுடைய கீர்த்தி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமான ஒரு கோயிலுக்கு தான் இப்பொழுது வந்திருக்கிறோம். வீட்டிலிருந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீட்டிலிருந்த பெருமாள் கோயில். இந்த கோயில் பார்த்தோம்னா வந்து ஹிடன் ஜெம்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே தெரிந்திருந்தாலும் ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன பார்த்தோம்னா மிக மிக முக்கியமான ஒரு மாதிரி செலிபிரிட்டிஸ் அப்படின்ற மாதிரியோ இல்ல ஒரு பொலிட்டீஷியன்ஸ்ங்கிற மாதிரியோ இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இதோடைய முழு வீரியத்தன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதாவது பார்த்தோம்னா நம்மளுடைய செவிவை செய்தி தான். இங்க வந்த போதே இப்போ சில விஷயங்கள் கேள்விப்பட்டது. நம்மளுடைய பழைய சிஎம் எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அவருக்கெல்லாம் கூட வந்து மிக முக்கியமான ஒரு தருணத்திலே உடல் ரீதியான விஷயங்களுக்கு இந்த ஒரு சன்னதியிலே பிரார்த்தனை செய்து அதுக்கப்புறம் பலிதம் வந்தது அப்படின்ற மாதிரியும் அவருக்கு வந்து ரீகனாச் ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் பொலிட்டிக்கல் லெவல்லையும் சரி செலிபிரிட்டிஸ் லெவல்லையும் சரி நிறைய பேர் வெளியில வந்ததை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. இதுல வந்து இங்க கோயிலை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்றாலும் இன்னொரு முக்கியமான விஷயமாக இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இருக்கிறார். வினய ஆஞ்சநேயர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ரொம்ப ரொம்ப குட்டியா இருப்பார். காசில இருந்து வந்திருக்காரு இல்லையா, காசில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர். அதாவது பைராகி மடத்துல இருந்து இங்க வந்தவர் வந்து பார்த்தோம்னா ஒரு 50 இயர்ஸ் பேக் இந்த ஒரு ஆஞ்சநேயர் இங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லிவிட்டு இப்ப திரும்ப வந்து எடுத்துக்கிறேன்னு காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கார். ஒரு 2 வருஷமாக வரவே இல்லை அப்படின்றதுனால ஆஞ்சநேயர் இங்கேயே தங்கிவிட்டார். அதுல இருந்து தினசரி பூஜை புனஸ்காரங்களும் நிறைய மிராக்கிள்ஸும் இந்த ஒரு ஆஞ்சநேயரிடம் வந்து கொண்டிருக்கிறது. மெயினா வந்து கடன், அதாவது மிக மிக மோசமான ஒரு கடன் சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த கடன் அப்படின்ற மாதிரியும் மிக மோசமாக யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதி அப்படின்ற மாதிரியும் தான் அந்த வியாதியும் தீர்க்கக்கூடியவர். இது ரொம்ப முக்கியமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இந்த ஒரு 2 விஷயங்களும் இந்த ஆஞ்சநேயர் பத்தி சொல்லலாம் கண்டிப்பான முறையிலே. அதே போல வந்து பார்த்தோம்னா பெருமாள் பார்க்க வந்து நின்று பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அழகு, அந்த மாதிரியான ஒரு பெருமாள். ரொம்ப முக்கியமாக இங்க சுதர்சனராகட்டும் நரசிம்மராகட்டும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதியுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு வெகு சிலருக்கு மட்டும் இதோடைய அருமை தெரிந்து அதுக்குண்டான ஒரு விஷயங்கள் அவங்க வந்து அதுக்கு என்னெல்லாம் பிரச்சனைக்கு செய்ய முடியுமோ அது மாதிரியான விஷயங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளியிலிருந்து வரக்கூடியவர்களும் பார்த்தோம்னா இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் அல்லது வந்து செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த கோயில் என்னெல்லாம் செய்யலாம், இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்ற மாதிரி எப்படி நம்ம வழிபாடுகள், இந்த கோயிலுடைய நேரங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம இப்பொழுது கேட்டு வீட்டிலிருந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீட்டிலிருந்த பெருமாள்
அதாவது ஒரு நெல்மணி எடையளவு அந்த கோயில் வந்து கொஞ்சம் வசதின்னு சொல்லுவா இல்லையா? ஊடகத்துல வாங்கின சொன்ன இது ஆமா அதுதானே? ஆமா ஆமா சரி, அதுக்கு சரி. தான் அது திருக்கட்சி நம்பிகள் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஓகே. உலகு மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்து மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது அப்படின்னு எந்த சொல்லியிருக்காரு. இடத்துல அந்த ஒரு நெல்மணி கொடுத்திருக்கோ அந்த இடம் வசதியா இருக்கிற வசதியா இடத்துல நான் வந்து உனக்கு ஆமா. காட்சி அளிக்கிறேன். எல்லா இடத்த விட ஒரு நெல்மணி அளவு வசதியான இடம் அப்படின்னு இதுல பாட்டுல சொல்லியிருக்காரு அவரு. இந்த ஊர். அதே ஆமா. அதாவது இந்த இடம் இந்த ஸ்தலம் வந்து வசதியா இருக்கிற ஒரு நெல். அதே மாதிரிதான் பிரம்மாண்ட புராத்திலே யானி காணிச்ச புண்ணியானி சேத்தானி தரணிதலே தூரியம் நாரியத்து நேனாதி இந்த மகீசார உச்சியத்தே. அந்த மகீசார கஷேத்திரம் எல்லா உலகத்தில் உள்ள புண்ணியங்கள் எல்லாத்தையும் விட அதிகப்படியான புண்ணியம் வாய்ந்த இடம் திருமழிசை அப்படின்ற ஊர். இந்த திருமழிசையில் வீட்டிருந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீட்டிருந்த பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு திருவடியை மடிச்சுண்டு ஒரு திருவடியை கீழே வச்சுண்டு ஒரு திருவடியை கீழே வச்சுட்டு சுவாமி தரிசனம் கொடுக்குறார். அதே மாதிரி உற்சவர் வந்து ஸ்ரீனிவாச சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள். இங்கே வருடாந்திர உற்சவம் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஆரம்பித்து நடக்கிறது. மற்றபடி இந்த கோயில்ல வந்த ஒரு விஷயங்கள் முக்கியமாக இப்ப நம்ம வந்து இப்ப ஆஞ்சநேயரோட விஷயத்தை பத்தி நம்ம வந்து சொல்லியாச்சு. ஆமா என்னெல்லாம் அந்த ஆஞ்சநேயர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க எழுதிய போட்டிருக்கீங்க. திருமணமாக பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி, வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியர் அப்படின்ற மாதிரியான விஷயமா போட்டிருக்கேன். கடன் வந்து பாதாள நீதி வேஸ்தாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா கடன் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கடனையும் மாற்றி இருக்கக்கூடியது அப்படின்னு. இங்க வேற என்ன இங்க பிரார்த்தனைகள் என்ன இருக்கு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும்? இவர் வந்து இங்க வந்து பிருகு மார்கண்டே ரிஷி 2 பேர் தவம் பண்ணும்போது சுவாமி காட்சி கொடுக்கல. ஏன் காட்சி கொடுக்கலன்னு அவங்க யோசனை பண்ணும்போது பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ பிரம்மாவும் எனக்கும் என்ன காரணம்னு தெரியல, நான் தியானம் பண்ணி சுவாமியை தியானம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி தியானம் பண்ணும்போது இந்த மகீசார கஷேத்திரத்தில் போய் தவம் பண்ண சொல்லுங்க, நான் வந்து காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து தவம் பண்ணும்போது சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீட்டிருந்த பெருமாள் அஷ்டலட்சுமியோட காட்சி கொடுத்துருக்கார். சிரசில் 4 பக்கம் 4 லட்சுமி இருக்கா. அந்த முன்பக்கம் வந்து கஜலட்சுமி இருக்கா. மற்ற 3 பக்கமும் திருமார்பில் இருக்கா மாதிரி 3 லட்சுமி, திருமார்பில் 2 லட்சுமி, பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி, ஆக அஷ்டலட்சுமி சமேத வீட்டில் இருந்த பெருமாள் காட்சி கொடுத்துருக்கார். எல்லாருக்கும் தன தானியம் எல்லாரும் நிறைய கிடைக்கணுன்ற இதில் அவர் வந்து அதாவது பெருமாளுடைய முன்பக்கம் பெருமாள் வந்து 8 விதமான லட்சுமியுடன் காட்சி அளிக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த மேல அவருடைய சிரசிலேயே வந்து 3 லட்சுமிகளும், அதுல 4 லட்சுமி, அதுல முன்னால இருக்கக்கூடியவரே வந்து கஜலட்சுமி அப்படின்ற மாதிரி மார்பில் 2 லட்சுமிகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் காட்சி அளிக்கிறது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த எங்கேயும் பார்க்க முடியாத கிடையாது. அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வேற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த பிருகு மகரிஷியும் மார்க்கண்டேயரும் வந்து தவறு இருக்கும்பொழுது பார்த்தோம்னா மகாவிஷ்ணு வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு காட்சியும் கொடுக்கவில்லை, ஒரு வரம் கொடுக்கவில்லை அப்படின்ற மாதிரி. அப்ப நம்மளுடைய தவ வலிமை ஏதாவது குறைவாக இருக்கிறதோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும்போது இவங்க பிரம்மாட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி அவர் வந்து தவம் நம்ம இவ்வளவு நாளா தவம் பண்ணியாச்சு, நம்மளோட அந்த மெடிடேஷனுக்கு வந்து எந்த ஒரு பலனும் கிடைக்கல, அவர் பார்க்க முடியல சுவாமி அப்படின்ற மாதிரி. அதற்கு வந்து பிரம்மா வந்து என்ன விஷயம் என்று தெரிந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நாராயணர் அவர் வந்து இந்த உலகத்தில் எந்த ஒரு இடம் ஒரு நெல்முனை அளவு வந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கிறதோ, கொஞ்சம் கனமா இருக்கிறதோ, அது மாதிரி எலிவேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதோ அந்த இடத்துல போயிட்டு அவங்க வந்து தவம் பண்ண சொல்லு, அந்த இடத்துல நான் வந்து காட்சி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்குண்டான காரணம் ஏதாவது இருக்கும், அதுக்குண்டான ஒரு இந்த ஒரு ரீசனுக்கு உண்டான அவர் ஏன் நம்ம நாராயணரானவர் மகாவிஷ்ணுவானவர் அந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு போகும் முன் இந்த ஒரு கதையை பார்த்துடலாம். இந்த மாதிரி அவங்க 2 பேரும் அப்பொழுது இந்த இடத்திற்கு வந்து அவர்கள் தவமேற்றி இருக்கிறார்கள். அப்பொழுது அவங்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு. அப்ப எப்படி காட்சி கொடுத்திருக்காருன்னா அஷ்டலட்சுமிகளுடன் காட்சி கொடுத்திருக்காரு. பொதுவா நம்ம வந்து பிரம்மா வந்து நம்ம மகாவிஷ்ணு ஆகட்டும் ஒரு ஃபுல்லா விஸ்வரூப தரிசனம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது தாயாருடன் காட்சி கொடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இங்க அந்த அஷ்டலட்சுமிகளுடனே காட்சி கொடுத்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம். சேவிக்கிறவங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்ற இதில் காட்சி கொடுத்துருக்கார். அதே மாதிரி நிறைய பேருக்கு
அவங்க பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு நிறைய பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்து நேராக சொல்லியிருக்காங்க. ஓகே. அவ்வளோ இது கடன் தொல்லைனாலும் சரி, வியாபார விருத்தினாலும் சரி, அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி நடந்து இப்போ கண்கூடா நாங்கள் அதுதான். ஏன்னா இப்ப பார்த்தோம்னா, ஒரு டைம்ல வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு சின்ன கோயிலா சின்ன வந்து கோயிலாக இருந்தது. எதுவுமே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாரி ஆ. அளவுல சின்னதா இருந்தாலும், அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நேர்த்தி எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா வளர்ந்திருக்குங்கிறது எல்லாமே வந்து அதுதான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா. இங்க வந்து அந்த பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு விஷயமும் நடந்து அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு ஆமா. அவங்களுடைய கைங்கரியும் எல்லாம் சேர்ந்துதான் அந்த கோயில் வந்து நல்லபடியாக ஆமா. வளர்ந்திருக்கிறது. அவன் பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு மண்டபமா கட்டி கொடுத்து இவ்வளவு தூரம் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. இந்த ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனைகளுக்கும் உண்டான ஒரு பலிதம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்து மார்ச் மாசம் இப்ப நம்ம வந்து சம்பளம் பண்ணது இல்லையா? ஏப்ரல், மே. மே மாசம் மார்ச் மாசம் இங்க வந்திருந்தேன். மார்ச் மாதம் இங்க வந்திருந்த பொழுது இங்க வெளியில இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு அப்பதான் அங்க பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. அப்ப அந்த பெயிண்ட் இது பண்ணிட்டு உபயோகம் பண்ணிட்டு போயிருந்தேன். அப்போ அந்த டைம்ல நீங்க ஏதோ ஒரு ஆஞ்சநேயருக்கு லட்சாட்சணி ஆமா, லட்சாசனம். இங்க ஒரு பெரிய ஆஞ்சநேயர் வெளியில இருக்காரு. அந்த ஆஞ்சநேயர் ரொம்ப ரொம்ப ஒரு பாக்குறதுக்கே ரொம்ப பழமையான ஆஞ்சநேயராகவும் இருப்பார். அதே மாதிரி ஏன்னா அவருடைய முகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பழமை அப்படின்ற மாதிரியான விஷயம் ஒரு தெரியும், நல்லா தெரியும். ஆமா, ரொம்ப நல்லா தெரியும். இப்ப இருக்கிற ஆஞ்சநேயர் நம்ம வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கோயில்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவங்களோட முக அமைப்பு எல்லாமே நமக்கு வந்து வேற மாதிரி நன்றாக அந்த ஒரு முகம் தெரியும் இல்லையா? அது மாதிரி இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு அது எல்லாமே நல்லா மழை எவ்வளவு வருஷமா தொடர்ந்து அந்த ஒரு அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் நடந்துருந்தது. அவர் எவ்வளவு வருஷமா இங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி சஞ்சீவி ஆஞ்சநேயர். அவர் சஞ்சீவி ஆஞ்சநேயர், இவர் வினய ஆஞ்சநேயர். அதனால எல்லா விஷயங்களையுமே வந்து நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இங்க கோயிலோட டைமிங்ஸ் எல்லாம் எப்படி? கோயில் வந்து மார்னிங் வந்து 7:30 to 12 o'clock. வீக் டேஸில் வந்து 11 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஈவினிங் அதே மாதிரி 4:30 to 7:30. சாட்டர்டே சண்டேஸில் 8 o'clock வரைக்கும். திருமழிசை மெயின் வந்தாலே போறோம் இல்லையா? ஒத்தாண்டீஸ்வரர் கோயில் இருக்கிறது, ஜெகநாத பெருமாள் இருக்காரு. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற கோயிலா இருக்கும். இந்த சின்ன ஒரு இடமாக இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா அது ரெண்டு அதுவும் ஜெகநாத பெருமாள் பெரிய கோயில் தான். அதுவும் பெரிய கோயில் தான். இந்த ஒத்தாண்டீஸ்வரர் கோயிலும் பெரிய கோயில் தான். இந்த இரண்டு கோயிலையும் பார்த்து விடலாம். இந்த கோயிலுக்கு மெயினா நம்ம வந்து என்ன ஒரு பிரார்த்தனைகள் இருக்கிறதோ அந்த மாதிரியான பிரார்த்தனைகள். இந்த ஆஞ்சநேயரை வந்து நம்ம வந்து கண்டிப்பாகவே மிஸ் பண்ணக்கூடாது. பெருமாளும் அது மாதிரிதான். பெருமாளை பார்த்தாலே நம்ம எல்லா அஷ்டலட்சுமிகளும் நமக்கு வந்து சேர்த்து விடுமா. வினய ஆஞ்சநேயர் அது பேரு. ஆனால் நிறைய பேர் அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணி நடக்க விசா ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டே வராங்க. விசா ஆஞ்சநேயர் சொல்லிட்டே வராங்க. அவங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ் எல்லாம் இது பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, விசா கிளியர் ஆகுது, எல்லாமே பிரார்த்தனை பண்ணி நடக்க அந்த மாதிரியே கேட்டுட்டே வராங்க. அந்த மாதிரி வெளியூருக்கு போனோம்னாலே வழிபட்டாலே போறோம். கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேருக்கு அந்த மாதிரி விசா நிறைய வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பா இந்த ஆஞ்சநேயர்கிட்ட வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு போறோம் இல்லையா? கண்டிப்பா சும்மா நடக்கும். ஆமா, இங்க விசேஷமா இந்த சனிக்கிழமை அப்படின்ற மாதிரியோ அல்லது புதன்கிழமைன்ற மாதிரி இந்த பெருமாளுக்கு என்ன கிழமை? இப்ப எல்லா பெருமாளுக்குமே சனிக்கிழமை தான். புரட்டாசி இதெல்லாம் சொல்லலாம். ஆமா, மத்தபடி வந்து ஏதாவது ஸ்பெஷலா வேற ஏதாவது டே இருக்கு? ஸ்பெஷலா வந்தா பிரார்த்தனை பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு நீங்க இங்க பண்றதுக்கு சொல்றேன். நீங்க நாங்க பண்றது வந்து ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருநட்சத்திரம், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சாத்துமரை, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வருஷ திருநட்சத்திரம், வருஷ உற்சவம், 10 நாள் உற்சவம், ஆண்டாள், அப்புறம் திருமழிசை ஆழ்வார், எல்லாருக்கும் அந்த மாதிரி 10 நாள் உற்சவம் பண்றோம். சவ நட்சத்திரம் பண்றோம். சவ நட்சத்திரக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற சுதர்சனர் நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு சுதர்சன ஹோமம் பண்றாங்க. இப்பவும் மாசத்துக்கு 2-3 வாட்டி வந்து பணம் கட்டணும். தனிப்பட்ட ஆளுக்காக நடக்கும். மற்றபடி ஜென்ரலா ஆமா, ஜென்ரலா கொஞ்சம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். பௌர்ணமிக்கு பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பட்டு சில பல காரணங்களால கண்டினியூ பண்ண முடியல. இப்ப பிரார்த்தனை பண்ணா என்னைக்கு வேணும்னு கேக்குறாங்களோ அன்னைக்கு பண்ணிட்டோம். இந்த பெருமாளை பொறுத்த வரைக்கும் திருநட்சத்திரம் என்ன சொல்லலாம்? இவருக்கு திருநட்சத்திரம் வந்து இதுதான் அஸ்தம். வரதர் அஸ்தம். சரி. அப்ப சிரவணத்துக்கு வந்தாலும் சரி, ரோகிணிக்கு வந்தாலும் சரி, ரோகிணிக்கு வந்தாலும் சரி, அதனால
ஸோ அது மாதிரி இந்த நட்சத்திரம் மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட நட்சத்திரத்துல வந்துட்டு போறோம். நம்மளுடைய தலை எழுத்து, நம்மளுடைய தலைவிதி தான் மாற வேண்டும். அவர் பெருமாளுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து வழக்கமா பெருமாளை பண்றதில்லைல்ல, பார்த்து அதுதான். பெருமாளையும் சரி அதான் சாமி மேல மிஸ் பண்ணா அனைவருமே வர வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறது. என்னன்னு பார்த்தோம்னா அது மே மாசம் தான் இப்ப சம்பரோஷம் நடந்திருக்கு. மே மாசம். மே மாசம் தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. ஸோ நான் யூஸ்வலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். எந்த ஒரு கோயிலா இருந்தாலுமே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர்க்குள்ள இருக்கக்கூடிய கும்பாபிஷேகம் நடந்து ஒரு 1 இயர்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டைமை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த டைம்ல எவ்வளவு நேரம் போய் உங்களால் பிரார்த்தனைகள் வைத்துக் கொள்ள முடியுமோ, அல்லது நீங்க அங்க மெடிடேஷன் பண்ண முடியுமோ, அங்க சுவாமியுடைய திருநாமம் சொல்ல முடியுமோ, அது மாதிரியான விஷயங்களாக சொல்லி வாருங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கேன். அதனால இன்னும் பார்த்தோம்னா இப்ப அந்த மே மாசம் தானே 5ஆம் மாசம், இப்ப 11ஆம் மாசம் 12ஆம் மாசம் தான் ஆறுது. 7 மாசம் தான் ஆயிருக்கு. ஸோ அந்த 7 மந்த்ஸ் தான் இருக்கு. அந்த இப்பொழுதுதான் அந்த கும்பாபிஷேகம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்படின்றதையும் ரொம்ப எளிதாக இந்த ஒரு கோயிலுக்குள்ள வந்தா சாதாரணமாவே சரி, அது உள்ள அந்த பெருமாள் கிட்ட போயிட்டானாலும் சரி, அல்லது ஆஞ்சநேயர் கிட்ட நின்னாலும் சரி, நமக்கு கண்டிப்பான முறையிலேயே உணரலாம். அது மாதிரியான ஒரு விஷயமா தான் இங்க இருக்கு. அதனால இந்த ஒரு இன்னும் இன்னும் ஒரு 5 மாசம் தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வருஷம் முடியும் இல்லையா? அதனால எவ்வளவு நீங்கள் வந்து சீக்கிரமா இங்க வர முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாவும் வரலாம். திருமழிசைக்கு சாதாரணமா வந்தாலே ஒரு அதீத ஒரு பலன், அந்த திருமழிசைங்கிற ஊருக்கு வந்தாலே பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். அதனால இந்த கோயிலுக்கு வருவதுங்கிறது இன்னும் ஒரு மேற்கொண்டு இன்னும் அதீத ஒரு பலன் தரக்கூடிய விஷயம். பிரசாதமும் கிடைக்கும், அன்னதானமும் உண்டு. டெய்லியே உண்டு. பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களும் அன்னதானத்துக்கு பங்கேற்கலாம். ஓகே, அது மாதிரி நிறைய நடக்கிறது. அது மாதிரி இங்க வந்து அன்னதானம் ஏத்துட்டு போகலாம். சரி, நமஸ்காரம். இந்த நம்ம இப்ப பார்க்க போற கஷேத்திரம் வந்து மகீஷார கஷேத்திரம் என்கிற திருமழிசையை பத்தி நம்ம பார்க்க போறோம். திருமழிசை அப்படின்ற கஷேத்திரம் வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்ட்டு சொல்லலாம். பிரகு மார்க்கண்டையா 2 ரிஷிகள். அவ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒரு இது மகாவிஷ்ணுவுக்கு தபஸ் பண்றா பூரி ஜெகநாதம்ன்ற இடத்துல. அந்த இடத்துல இருந்து பெருமாள் 1 செகண்ட் தான் காட்சி கொடுத்தார். அதனால அவ வந்து என்ன பண்ற, திருப்பி நம்ம பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணா வந்து பிரம்மா பரிபூர்ணமா காட்சி கொடுப்பாரு. பிரம்மா கிட்ட வேண்டாம். பிரம்மா என்ன பண்றது, பெருமாளை நோக்கி தபஸ் பண்றது. பெருமாள் என்ன சொல்றது, உமக்கு நான் எந்த கஷேத்திரத்துல விசேஷமா அஷ்டலட்சுமியோட பிரதிஷ்டமா வேணும் அந்த இடத்த சொல்றது. அப்படின்ற போது என்ன பண்ணிட்டு இருக்கா இவ வந்து எந்த இடம்னு சொல்லும் போது பெருமாள் என்ன சொல்ற, மகீஷார கஷேத்திரம் திருமழிசையோட கஷேத்திரத்தை ஒரு பக்கம் தராசரியும் மற்றொன்று கஷேத்திரத்தை இன்னொரு பக்கம் அளந்து பார்க்க சொல்றது. அப்படி எல்லா கஷேத்திரத்தோட இந்த கஷேத்திரமானது ஒரு நெல் மணி அளவு அதிக புண்ணிய கஷேத்திரமா விளங்கிடுது. பூந்தமல்லி அவதரிச்ச சுவாமி திருக்கசி நம்பிகளே ஒண்ணு சொல்றாரு, உலகமழி செய்யு உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ் கோளால் தூக்க உலக தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையை வைத்தெடுத்த பக்கம் வலிது. அதாவது உலகத்தோட புண்ணிய கஷேத்திரத்தை ஒரு பக்கமும் மற்றொன்றுதான் இந்த திருமழிசை என்ற கஷேத்திரத்தை ஒரு பக்கமும் அளந்து பார்க்குற. எல்லா கஷேத்திரங்கிறத விட இந்த கஷேத்திரம் வந்து ஒரு புண்ணிய ஸ்தலமா விளங்கிச்சு. அதனால இது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2 விசேஷம் என்னன்னு பார்த்தா, இங்க வந்து அபிமான ஸ்தலம் பிளஸ் அவதார ஸ்தலம் கூட சொல்லலாம். அபிமான ஸ்தலம் அப்படின்றது பார்த்தா பிரம்மாக்காக இங்க பெருமாள் அஷ்டலட்சுமியோட காட்சி கொடுக்குறாரு. அவதார ஸ்தலம் அப்படின்றது திருமழிசை பிரான் அவதார ஸ்தலம். அந்த சன்னதி வந்து பக்கத்துல இருக்கு. இங்க எப்படி பிரம்மாக்கு பெருமாள் அஷ்டலட்சுமியோட காட்சி கொடுத்தாரோ இதே பெருமாள் தான் திருப்பிண்டு பிரகுமார்க்கண்ட ரிஷிகளுக்கு மத்திய ஜெகநாதனாக பெருமாள் வந்து காட்சி கொடுக்குறாரு. சுவாமி திருமழிசை வரை நின்றான் இருந்தான். அதாவது 3 விதமா சேவை சாய்க்கிறார். அதாவது திருப்புலானில் ஆதி ஜெகநாதனாகவும், திருமழிசையில மத்திய ஜெகநாதனாகவும், ஒரிசாவில பூ ஜெகநாதனாகவும் பெருமாள் 3 இடத்துல 3 விதமா வந்து பெருமாள் வந்து சேவை சேர்க்கிறார். அதனால 3 ஜெகநாதரும் விசேஷம். சரி, 2 ஜெகநாத பெருமாளையும் சேவிக்க முடியாதவா திருமழிசையில இருக்க மத்திய ஜெகநாதனை சேவிச்சாலே 2 ஜெகநாத பெருமாளை சேவிச்ச படம் நமக்கு தெரியும். குறிப்பா இதே வீட்டிலிருந்த பெருமாள் சுகாசன திருமால் தான் அங்க மத்திய ஜெகநாதனாகவும் பிரகுமார்க்கண்ட ரிஷிகளுக்கு வந்து பெருமாள் வந்து காட்சி தர்றாரு. இந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்க அஷ்டலட்சுமியோட பிரம்மாக்கு பெருமாள் பிரதிஷ்டமாயிட்டு இதே பெருமாள் தான் பிரகுமார்க்கண்ட ரிஷிகளுக்கு வந்து மத்திய ஜெகநாதனாக இன்னைக்கும் அந்த கோயில போனா 2 ரிஷிகளை வந்து கை கூப்பி சேவிச்சபடியே பெருமாளை சேவிச்சுட்டு இருப்பா. இது இன்னும் விசேஷம். அந்த திருமழிசாழ்வார் சன்னதியில் திருமழிசாழ்வார் அவதார ஸ்தலம் கூட சொல்லலாம். கோயிலுக்கு பின்னாடி அவதார ஸ்தலம் இப்போ வந்து பகல்பத்து ராபூத்து அந்த கோயில நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் திருமழிசை பிரான் அவதார ஸ்தலம் கூட சொல்லலாம் அந்த கோயில். அப்புறம் இந்த கோவில்ல வந்து ஆஞ்சநேயர் கூட விசேஷம். ஆஞ்சநேயர் வந்து வீசா ஆஞ்சநேயர் கூட சொல்லலாம். வீசா அப்படின்றது பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் ப்ராப்ளம் இருக்கிறவா வந்து சரியா கிடைக்காதவா வந்து ஆஞ்சநேயரை வந்து சேவிக்கணும். ஒண்ணு வடமாட பிரார்த்தனை தான் அங்க வந்து முக்கியம். வடமாட சாத்தி ஆஞ்சநேயர் வழிபட்டாலே போதும். திருமஞ்சனம் வடமாலை கூட விசேஷம்.
இதே மாதிரி இங்க லக்ஷ்மி நரசிம்மர் எழுதிருக்கார். இங்க பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரும் சுதர்சனாழ்வாரும் பக்கத்துல எழுதிருக்காங்க. இங்க வந்து பிரதோஷத்துக்கு பிரதோஷ நரசிம்மருக்கு வந்து பானகம் அம்சே பண்றதுன்னு சரி. இந்த பிரதோஷத்துக்கும் தனி, அதாவது சிவபெருமான் சைவத்துல சிவ சித்தாந்த சிவபெருமானுக்கு பிரதோஷம் விசேஷம், வந்து வைஷ்ணவத்துல வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு வந்து விசேஷம். அதனால லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பிரதோஷ வழிபாடு 4 அது இந்த வழிபாடு பண்ண விசேஷம். விளக்கேற்ற இலக்காக பானகத்து பணகம் விசேஷம். அதே மாதிரி சித்திர சிரவணத்தன்னைக்கு பிரம்மோற்சவம் இங்க பெருமாளுக்கு நடக்கும். சித்திர சிரவண இந்த சன்னதியில வந்து சுவாமி வேதாந்த தேசிகரும் எழுதிருக்க, சுவாமி மணவாள மாமுனிகளும் எழுதிருக்க. புரட்டாசி மாசம் சிரவணத்துக்கு வந்து சுவாமி வேதாந்த தேசிகர் உற்சவம் நடக்கும். ஐப்பசி மாசம் மூல நட்சத்திரத்துக்கு சுவாமி மணவாள மாமுனிகள் உற்சவம் நடக்கும். இப்பதான் இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்லாம் பிரதிஷ்டமான இந்த பெருமாள்லாம் அந்த ஆதிகாலத்துல இருந்து இருக்க. அதே மாதிரி இந்த இன்னொரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி சுதர்சன ஹோமம் நடக்கும். யாரா புக் பண்ணா அப்படின்றது நடக்கும். அது எல்லா உற்சவம் இந்த கோவில வந்து நடக்கு. பிரார்த்தனை ஸ்தலம் கூட சொல்லிக்கலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவா, கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறவா இந்த செண்பகவல்லி தாயாரை வந்து வெள்ளிக்கிழமை வந்து மஞ்சள் விரலி மஞ்சள் மாலை சாத்தி செண்பகவல்லி தாயார் 6 வெள்ளிக்கிழமை வந்து செய்யணும். மஞ்சள் மாலை சாத்தி செண்பகவல்லி தாயாரை நம்ம வழிபட்டா சீக்கிரம் வந்து கல்யாணம் கூடும் அப்படின்றது வந்து ஐதீகம். அதே மாதிரி அந்த பக்கம் ஆஞ்சநேயர் சுவாமி விசேஷம், இந்த பக்கம் செண்பகவல்லி தாயார் விசேஷம். இதனால எல்லா சுவாமிகளும் இங்கே விசேஷம். நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் மன நம்பிக்கையோட உறுதியோட பகவானை வழிபடணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம வச்சோம்னா பகவான் வந்து பரிபூரணமா வந்து கிருபா கடாட்சத்தோட ஆசீர்வாதம் பண்ணுவார். சுவாமி நம்மாழ்வாரே பாசுரத்துல அனுப்பிக்கிறார். வீட்டிருந்த 7 உலகம் தனி கோல் செலுத்தும் வீவில் சேர் ஆத்தல் மிக்காலை எம்மான் வெம்மான் பிறந்தால் நம்மை போற்றினை கைகளால் சொல்லுமானிகள் ஏற்ற நோக்கேன் இனி என்ன குறை எழுமை இந்த திருமாலை வழி பண்ண குறை அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில வீட்டிலிருந்து 7 உலகம் தனிக்கோள் செலுத்தும்ன்ற பாசுரத்தை சுவாமி நம்மாழ்வார் வர்ணிக்கிறார். அதாவது பெருமாள் வந்து பொதுவா தாமர புஷ்பத்துல நிற்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த திருமால் வந்து தாமர புஷ்பத்துல உட்காந்துருக்கு. ஒரு காலம் அடக்கி ஒரு காலத்துக்கு தாமர புஷ்பத்துல வச்சுட்டு இருக்க. பிறகு அதாவது சிரசுல 4 லட்சுமி, முன்னாடி பார்த்தா கஜலட்சுமி பிரதிஷ்டம், திருமார்புல 2. சிரசுல மொத்தம் 4 லட்சுமியும் திருமார்புல 2 லட்சுமி, பக்கத்துல 2 லட்சுமி. ஆக மொத்தம் இந்த பெருமாள் வந்து அஷ்டலட்சுமியோட பிரம்மாக்கு வந்து பிரதிஷ்டம் ஆயிருக்காரு. அதே மாதிரி பெருமாளோட இடது கை பக்கம் பிரம்மா, வலது கை பக்கம் வராகர் சுவாமி இருக்கிறதாக ஐதீகம். உற்சவர் வந்து மலையப்ப சுவாமி, சீனிவாச பெருமாள் நின்ற திருக்கோலம், ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாளோட பெருமாள் இங்க பிரதிஷ்டம் ஆயிருக்காங்க. அதனால எல்லாம் வல்ல அந்த வீட்டிருந்த 7 உலகம் பெருமாளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.